Hello everyone, welcome to Generation, Transmission and Switchgear lecture series. நம்ம previous videosல different types of power plants பற்றி பார்த்திருப்போம். Thermal power plant, nuclear power plant, solar energy, wind energy, gas turbine power plant, hydroelectric, pumped storage and diesel power plant. இந்த மாதிரி எல்லா பவர் பிளான்ட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆப்ரேஷனை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த எல்லா பவர் பிளான்ட்டையும் எல்லா இடத்துலையும் லொக்கேட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அங்குள்ள என்வாயர்மெண்டல் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஏரியாவுக்கு எந்த பவர் பிளான்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதான் என்ன சொல்லுவோம், சைட் செலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பவர் பிளான்ட். இன்னொரு டாபிக் என்னென்னா கோஜென்ரேஷன். கோஜென்ரேஷன்ங்கிறது நம்ம பவர் பிளான்ட்டோட எஃபிஷியன்சியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர்ற பை ப்ராடக்ட்லேருந்து நம்ம அகைன் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் கோஜென்ரேஷன் சொல்லுவோம். இப்போ ஜென்ரேட்டர் ஸ்டேஷன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிட்டோம், அது நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத இன்டகிரேட்டட் சிஸ்டம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லோடு டிஸ்பேச்சிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்டகிரேட்டட் கிரிட் சிஸ்டம் இது எல்லாத்தையும் பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோஜென்ரேஷன். வாட் இஸ் கோஜென்ரேஷன்? கோஜென்ரேஷன் இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தா கம்பைன்ட் ஹீட் பவர். அது என்ன கம்பைன்ட் ஹீட் பவர்? ஃபர்ஸ்ட் கோஜென்ரேஷன் டெஃபினேஷனை தெரிஞ்சுக்குவோம். அது தெரிஞ்சுக்கிட்டுனா உங்களுக்கு இந்த இதோட மீனிங் புரியும். கோஜென்ரேஷன்னா ஒரு சிங்கிள் சோர்ஸ்லேருந்து டூ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சோர்ஸ் வந்து ஒரே சோர்ஸாக இருக்கும். தட் இஸ் கோலாக இருக்கலாம், யுரேனியமாக இருக்கலாம், சோலாரோ, விண்டோ, டீசல், வாட்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி என்னவாக இருக்கும், தெர்மல் எனர்ஜியாக தான் இருக்கும். இன்னொரு ஃபார்ம் எது எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம் ஆர் மெக்கானிக்கலாக இருக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் சோர்ஸ்லேருந்து ரெண்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் கோஜென்ரேஷன் சொல்லுவோம். இதில் ஒரு ஃபார்ம் தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணுறோமா, ஸோ ஹீட்டுன்னு சொல்கிறோம். இன்னொரு ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்குது, அதுதான் நம்ம பவர்னு சொல்கிறோம். இதனால் என்ன சொல்கிறோம், கோஜென்ரேஷனை கம்பைன்ட் ஹீட் பவர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? இப்போ கோஜென்ரேஷன் என்னென்னு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் நீடு ஃபார் கோஜென்ரேஷன். ஏன் நம்ம கோஜென்ரேஷனுக்கு போகணும்? நார்மலாக சாதாரண பவர் பிளான்ட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம்ல. நம்ம கோஜென்ரேஷன் போகிற முக்கியமான காரணம்னு பார்த்தா எஃபிஷியன்சி. ஏன்னா எல்லா பவர் பிளான்ட்டையும் நமக்கு மோர் எஃபிஷியன்சி கிடைக்கிறது இல்லை. சோலாரில் பவர் பிளான்ட்டில் பார்த்தா 47% எஃபிஷியன்சியாக இருக்கும். அதே சோலார் தெர்மலை யூஸ் பண்ணால் நமக்கு 70% கிடைக்கும். விண்டு மில்லையும் அரௌண்ட் 59% தான் இருக்குது, தெர்மல்லையும் அரௌண்ட் 80% எஃபிஷியன்சியாக இருக்குது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம வேஸ்ட் ஆகிற எனர்ஜி என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், நமக்கு அது மூலிமா வர ப்ராஃபிட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா கன்வென்ஷனல் பவர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 45% ஆஃப் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெஸ்ட்டுக்கு 55% என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த நம்ம கோஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது 80% ஆஃப் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். 20% தான் வேஸ்ட் ஆகுது. நம்ம எனர்ஜியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால பிளான்ட்டோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிளான்ட்டுங்கிற பொல்யூஷனும் கம்மியாகுது. ஏன்னா டேரெக்டாக நம்ம வேஸ்ட்லேருந்து அதிகமான ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், அதில் உள்ள கெமிக்கல் ப்ராடக்ட் இருக்கலாம். அதே நம்ம அகைன் நம்ம யூஸ் பண்ணும்போது பொல்யூஷனும் கம்மியாகுது, நமக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாகுது. நமக்கு எக்கனாமிக்கல் வைஸாகவும் நமக்கு லாபம் தான். அதே மாதிரி கோஜென்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அதுமாதிரி வாட்டரும் அதிகமாக சேவ் ஆகும். ஏன்னா நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்லாம் பார்த்தா டேரெக்டாக வர அந்த ஸ்டீமை கூல் பண்ணும்போது அதிகமான வாட்டர் தேவைப்படும். நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி தான், அந்த கூலிங் பர்பஸ்க்கே ஹெவி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது. இதே நம்ம கோஜென்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அகெயின் அந்த ஸ்டீமை யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி மெயின் ரீசன் வி ஆர் கோயிங் டு ஏன் கோஜென்ரேஷன் போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட், வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் கோஜென்ரேஷன்? கோஜென்ரேஷன் 2 டைப்ஸ் ஆஃப் கோஜென்ரேஷன் இருக்குது. டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட் அண்ட் பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட். டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட்டாக என்னென்னா, அதோட மெயின் ஏம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேஷன் பண்ணுறது. பை ப்ராடக்டாக இருக்கிறது தான் தெர்மல் எனர்ஜி. மெயின் ஏம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வர எனர்ஜியிலேருந்து நம்ம தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். இதுதான் டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட்டுங்கிறது. பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட்னா இதோட மெயின் ஏம் தெர்மல் எனர்ஜி தான். தெர்மல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ மீதி வர தெர்மல் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுவோம். இதுதான் பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட். டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட்னா என்ன?
ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் டாப்பிங் சைக்கிள்லாம் என்ன, அதோட மெயின் ஏம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுற போது வர்ற ஹீட்டை நம்ம தெர்மல் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்குவோம். இதுதான் டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட். ஏதோ ஒரு ஃபியூவல், கோலோ யுரேனியமோ சோலாரோ விண்டோ, அந்த ஃபியூவலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், டர்பைனை ரொட்டேட் பண்ண வச்சு அந்த டர்பைனோட ஜென்ரேட்டரை கப்பல் பண்ணியிருப்போம். அந்த ஜென்ரேட்டர்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இந்த டர்பைனில் வர எல்லா ஃபியூவலும் அப்படியே ஃபுல்லாக நம்ம யூஸ் ஆகுமா? நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டாக இருந்தால் வர ஸ்டீம் எல்லாமே அப்படி கன்வெர்ட் ஆகிருமா? கொஞ்சம் ஸ்டீம் வேஸ்ட் ஆகும். கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா வர எல்லா கேஸும் அப்படி கன்வெர்ட் ஆகிருமா? கன்வெர்ட் ஆகாது. கொஞ்சம் ஹாட் கேஸ் அதில் தான் இருக்கும், வேஸ்ட் ஆக தான் போகுது. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற ஸ்டீமையும் கேஸையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹீட் ரெக்கவரி யூனிட் மூலிமா அதை நம்ம அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை கொண்டு போய் நம்ம தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த தெர்மல் எனர்ஜினா என்னது, எங்கே யூஸ் பண்ணுறோம்? குக்கிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். அது பிக் ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஸ்டீமை தான் யூஸ் என்னவா நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரையிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த ஹீட் எனர்ஜி தேவைப்படும் இல்லையா, இங்கிருந்து எடுத்து அந்த ஹீட்டை கொண்டு போய் அங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட் சொல்லுவோம். இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, கம்பைன்டு சைக்கிள் டாப்பிங் கோஜென்ரேஷன், ஸ்டீம் டர்பைன் டாப்பிங் கோஜென்ரேஷன், வாட்டர் டர்பைன் டாப்பிங் கோஜென்ரேஷன், கேஸ் டர்பைன் டாப்பிங் கோஜென்ரேஷன். ஸ்டீம் டர்பைன் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது, தெர்மல் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணுவோம். வாட்டர் டர்பைன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்லையும் பம்ப்டு ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். கேஸ் டர்பைனுங்கிறது கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒவ்வொரு பவர் பிளான்ட்லேயும் நம்ம கோஜென்ரேஷனை அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட் சொல்கிறது. பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட். பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட் என்ன, அதோட மெயின் ஏம் ஃபஸ்ட்டு தெர்மல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது. அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் தெர்மல் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிக்குவோம். இது மெஜாரிட்டி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, செராமிக் இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் பார்ட் ஜென்ரேஷன் இங்கே என்ன பண்ணுவாங்க, அங்கே எல்லாமே எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எல்லாமே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா, அந்த ஹீட்டை அப்படியே அவங்க யூஸ் பண்ண போகிறது இல்லை. அவங்களோட ப்ராடக்ட் ரெடி ஆயிரும். அந்த வேஸ்ட் ஆகிற ஹீட் என்ன பண்ணுவாங்க, ஹீட் ரெக்கவரி யூனிட் மூலிமா அப்சர்வ் பண்ணி அதிலேருந்து அந்த ஹீட்டை என்ன பண்ணிக்கலாம், அந்த ஹீட்டை வச்சு வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை இந்த ஹீட்டோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி டேரெக்டாகவே கேஸ் டர்பைனில் கொடுப்பாங்க, இல்லை ஸ்டீம் டர்பைனில் கொடுத்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறது தான் பாட்டமிங் சைக்கிள்னு சொல்லுவோம். இது மெயினாக எல்லா பிளான்ட்ஸ்லேயும் இருக்கும். அவங்களோட பிளான்ட்டோட ப்ராடக்டை ரெடி பண்ணும்போது வர்ற ஹீட் எனர்ஜியை என்ன பண்ணிக்குவாங்க, அந்த ஹீட்லேருந்து வாட்டரை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை அந்த ஹீட்டோட ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி கேஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது தான் பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சைட் செலெக்ஷன் டாபிக். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தெர்மல் பவர் பிளான்ட்டோட சைட் செலெக்ஷன். எங்கெல்லாம் தெர்மல் பவர் பிளான்ட்டை நம்ம எரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட்னாலே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது அவைலபிலிட்டி ஆஃப் கோல். தெர்மலோட மெயின் ஃபியூவலே கோல் தான். கோல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஒரு 300 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா 3000 டன் கோல் நமக்கு தேவைப்படுது. ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கோல் நமக்கு தேவை வேணும். ஸோ நியர்பை கோல் மைன்ஸ் எங்கேயோ அங்கே தான் தெர்மல் பவர் பிளான்ட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இல்லை கோலை எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்மளோட வச்சுருக்க பிளேஸுக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி அங்கே இருக்கணும். அப்போ தான் அங்கேருந்து இங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெர்மல் பவர் பிளானாலே ஃபஸ்ட் நம்ம கோலை சொல்லிட்டோம். இந்த கோலை நம்ம எரிக்கும் போது நிறைய சாம்பல் கிடைக்கும், ஆஷு. அந்த ஆஷை டிஸ்போஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். பாப்புலேட்டட் ஏரியாவில் கொண்டு போய் நம்ம இதை வச்சா அந்த ஆஷை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுல நிறைய பொல்யூஷன் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் அங்கே இருக்க ஏரியாவோட ஹியூமன் பீயிங்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டில் நம்ம மெயினாக வாட்டரை தான் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேணும். ஏன்னா அங்கே ஒர்க்கிங் எலமெண்ட்டே வாட்டர் தான். அதுமாதிரி கூலிங் பர்பஸும் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு 300 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1800 மெகா லிட்டர் வாட்டர் நமக்கு தேவைப்படுது. ஸோ வாட்டர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டையும் எரெக்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேண்டு. லேண்ட் என்ன, ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டை பாய்லர் யூஸ் பண்ணியிருக்கோம், டர்பைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட வெயிட் ரொம்ப ஹெவியான வெயிட்டாக இருக்கும். அதோட வெயிட்டெல்லாம் இந்த லேண்டு தாங்கணும்.
அதோட பியரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும் லேண்டுக்கு. மினிமம் 10 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராச்சு இருந்தால் தான் அங்கே நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டை எரெக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட். ஏன்னா தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு அந்த பாய்லர் ஆப்ரேட் பண்ண கன்சல்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஹியூமன் ஒர்க்கர்ஸும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக தேவைப்படும். அதே மாதிரி ஸ்கில்டு ஒர்க்மேன் வேணும். லோடு சென்டருக்கு பக்கத்துலேயும் நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டை கொடுக்கணும். எங்கேயோ லோடு ஒரு இடத்துல இருக்குது, பவர் பிளான்ட் ஒரு இடத்துல இருக்குன்னா அதை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணி கொண்டு வர லாஸே நமக்கு அதிகமாகும். அதேமாதிரி ஃப்யூச்சரில் நம்ம இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டை இன்னொரு ஒரு யூனிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் நமக்கு இடம் இருக்கணும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணி தெர்மல் பவர் பிளான்ட்டை சைட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். சைட் செலெக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம முக்கியமான ஃபியூவலே என்னது, யுரேனியம் யூஸ் பண்ணியிருப்போம். யுரேனியம் ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல். அதை நம்ம அப்போ ஆப்ரேட் பண்ணும் போதும் அங்கே சேஃப்டியை ரொம்ப ரொம்ப நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போ யுரேனியம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை யூஸ் பண்ணுறோன்னா அதை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாப்புலேட்டட் ஏரியா, அதாவது பாப்புலேட்டட் ஏரியாவிலேருந்து லாங் டிஸ்டன்ஸில் நம்ம அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன்னா யுரேனியம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல், அதை பாப்புலேட்டட் ஏரியாவில் வைக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஸோ ஃபார் அவே டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாப்புலேட்டட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நியூக்ளியர் வேஸ்ட் என்னது, நியூக்ளியர் வேஸ்ட்லேயும் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குமா, அதே மாதிரி வேஸ்ட் டிஸ்போசல், அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டையும் நம்ம நீட்டாக எங்கேயாவது ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருப்போம், இல்லை எங்கேயாவது ஒரு கடலில் கொண்டு போய் அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணியிருப்போம். அந்த கடலில் என்ன பண்ணியிருப்போம், கடற்கரை இல்லாத இடத்துலேருந்து லாங் டிஸ்டன்ஸாக பார்த்து அந்த வேஸ்ட் நியூக்ளியர் வேஸ்ட்டையும் டிஸ்போஸ் பண்ணணும். டைப் ஆஃப் லேண்டு இங்கேயும் சேம் அதே கண்டிஷன் தான். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் அந்த ரியாக்டரோட வெயிட் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் தாங்குகிற மாதிரி அந்த நிலத்தோட பியரிங் கெப்பாசிட்டி ஹெவியாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்டையும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கேயோ ஒரு எல்லா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸும் இங்கே கிடைக்க போகிறது இல்லை. ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கணும், அங்கேருந்து இங்கே கொண்டு வர மாதிரி இருக்கணும். லோடு சென்டர் சேம் பாயிண்ட் தான். ஏன்னா லோடு ஒரு இடத்துல ஜென்ரேட் பண்ணுற ஜென்ரேஷன் ஸ்டேஷன் ஒரு பக்கம் இருந்தால் அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸ் ரொம்ப அதிகமாகும். நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ஃபுல்லாக லாஸாகவே போயிடும். அதேமாதிரி லோடு சென்டருக்கு பக்கத்துலேயும் இருக்கணும், அதேமாதிரி ரொம்ப பாப்புலேட்டட் ஏரியாவில் இருக்கக்கூடாது. கரெக்டாக அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணி தான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை எரெக்ஷன் பண்ணணும். சைட் செலெக்ஷன் ஃபார் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் சேம் கண்டிஷன் தான். எல்லா பவர் பிளான்ட்லேயும் ஒரு 2-3 பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகும், அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்க. இங்கேயும் அவைலபிலிட்டி ஆஃப் லேண்டு, கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருப்போம், டர்பைனு ரீஜென்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோமா, அது ஹெவி வெயிட்டாக இருக்கும். அந்த ஹெவி வெயிட்டெல்லாம் தாங்குற மாதிரி லேண்டோட பியரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். கம்ப்ரஸர்லாம் அதிக வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வைப்ரேஷன் கெப்பாசிட்டியும் லேண்டோட வைப்ரேஷன் கெப்பாசிட்டி ஹெவியாக இருக்கணும். நியர்பை லோடு சென்டராக இருக்கணும். ஏன், அதனால தான் நமக்கு டிரான்ஸ்மிஷன் லாஸும் கம்மியாக இருக்கணும். கம்ப்ரஸர்லாம் பார்த்தா நிறைய நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ கம்ப்ரஸரோட நாய்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும். எல்லா காம்பனண்ட்ஸோட வெயிட்டையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு பிளேஸில் கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் விண்டு மில். எங்கெங்கெல்லாம் விண்டு மில் வைக்கலாம். விண்டு மில்லை வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்மளோட பாப்புலேட்டட் ஏரியாவில் வைக்க முடியாது. ஏன்னா பாப்புலேட்டட் ஏரியாவில் பில்டிங்ஸே அதிகமாக இருக்கும், அங்கே விண்டு வெலாசிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். விண்டு இருக்கலாம், நம்ம நார்மலாக இருக்க விண்டை வச்சு நம்ம விண்டு டர்பைனை ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கே விண்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே தான் விண்டு டர்பைனை ரொட்டேட் பண்ண முடியும். பாப்புலேட் ஏரியாவில் பார்த்தா இப்போலாம் எல்லா பக்கம் பில்டிங்ஸே அதிகமாக இருக்குது, அங்கே போய் நம்ம விண்டு வெலாசிட்டி தர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பாப்புலேட் ஏரியா இல்லாமல் ஃபார் அவே ஃப்ரம் தி பாப்புலேட்டட் ஏரியாவில் நம்ம விண்டு மில்லை கன்சிடர் பண்ணணும். அங்கே விண்டு வெலாசிட்டியும் அதிகமாக இருக்கணும். நம்ம விண்டு டைரக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். விண்டு ஒரு பக்கம் வருது, நம்ம டர்பைனை ஒரு பக்கம் வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு ஹை எஃபிஷியன்சி கிடைக்காது. ஸோ விண்டோட டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணி எந்த டைரக்ஷனில் வருதோ அங்கே அதுக்கு ஏற்றாப்புல நம்மளோட விண்டு மில்லையும் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஹைட்டு, ஏன்னா நீ எல்லா பக்கம் பார்த்துருப்ப விண்டு மில்ல அந்த டவரோட ஹைட்டே நல்ல ஹைட்டாக வச்சுருப்பாங்க. நம்ம ஹைட்டை கம்மியாக வச்சாலும் கரெக்டான எஃபிஷியன்சி கிடைக்காது, ஹைட்டையும் கரெக்டாக வைக்கணும். அதேமாதிரி அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும். ஏரியாவில் விண்டு மில்லு ஒரு பக்கம் இருக்குது, அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுற பக்கத்தில் எங்கேயுமே டவர் இல்லைனாலும் அந்த லாஸே நமக்கு அதிகமாகிடும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு விண்டு மில்லை நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட் செலெக்ஷன் ஃபார் சோலார் பவர் பிளான்ட்.
ஏன்னா சோலார் பவர் பிளான்ட் சூரியனோட எனர்ஜி வச்சு தான் யூஸ் பண்ண போகுது. எங்கேனாலும் நம்ம அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சோலார் எனர்ஜி நமக்கு 24 ஹவர்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. அதுவும் ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ எங்கேனா நம்ம சோலார் பவர் பிளான்ட்டை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஹில்லி ஏரியாஸ் மலைப்பகுதியில் போய் நம்ம சோலார் எனர்ஜியை வைக்க முடியுமா? அங்கே வெயில் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம என்ன பண்ண முடியாது, சோலார் பவர் பிளான்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம சோலார் தெர்மலை யூஸ் பண்ணால், சோலார் தெர்மலுக்கு மேஜரான சோர்ஸ் என்னது, வாட்ரு. கோல்டு வாட்டரை கொடுத்து ஹாட் வாட்டராக மாற்றுவோம். ஸோ சோலார் தெர்மல் யூஸ் பண்ணால் அதுக்கு நமக்கு வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணுற சோலாரை நம்ம எங்கேயாவது பக்கத்தில் இருக்க இபிக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், நம்மகிட்ட அதிகமாக சோலார் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்போ நியர்பையில் நமக்கு எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் யார்ட் இருக்கணும், லோடு சென்டர் இருக்கணும். சும்மா ஜென்ரேட் பண்ணி பேட்டரியில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சா அடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னா அதுவும் நமக்கு வேஸ்ட்டு. புரியுதா? அது மாதிரி ஜென்ரேட் பண்ணால் அதை நம்ம இபி கொடுக்கணும், இல்லை நம்ம லோடு சென்டருக்கு யூஸ் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல வெதர் கண்டிஷன், ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம சோலாரை கன்செப்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைட் செலெக்ஷன் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். நம்ம சோலாரை சொன்னோம், மலைப்பகுதியெலாம் சோலாரை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏரியாவில் என்ன பண்ணிக்கலாம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் மெயின் சோர்ஸே நமக்கு வாட்ரு தான். எங்கே வாட்ரு அதிகமாக இருக்குது, இல்லை ரெயின்ஃபால் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம கன்செப்ட் பண்ண முன்னாடி ரெயின்ஃபால் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை பேஸ் பண்ணி எந்த ஏரியாவில் ரெயின் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம இதை கன்செப்ட் பண்ண முடியும். அங்கே தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அங்கே டேமை நம்ம தான் கன்செப்ட் பண்ணணும். ஸோ டேமை கன்செப்ட் பண்ணால் அதோட ஹைட்டு, வாட்டரோட ஹெட் எவ்வளோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னு ஹெட்டையும் நம்ம அதில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஜியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன, ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அதில் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும், அதோட திக்னஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் கட்டணும், அந்த ஏரியாவில் இது வரைக்கும் ஏதாவது எர்த்குயிக் நடந்திருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணும். இன்கேஸ் ஏதாவது எர்த்குயிக் ஏரியாவில் போய் நம்ம கட்டினா அந்த டேம் என்ன ஆயிரும், கூடிய சீக்கிரம் நமக்கு பிரேக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் லோட்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து லோடு சென்டர். ஏன்னா இந்த மாதிரி எங்கே மலைப்பகுதி அங்கே அதிகமாக இருக்கோ அங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, நிறைய பாப்புலேட்டட் ஏரியா இருக்காது. அங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுற எனர்ஜியை நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. ஃபார் டீசல் பவர் பிளான்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டீசல் பவர் பிளான்ட்டை இன்ஜினை யூஸ் பண்ணியிருப்போம், லூப்ரிகேட்டிங் சிஸ்டம், கம்ப்ரஸர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ஹெவி வெயிட்டாக இருக்கும், அதை டேரெக்டாக லேண்டில் வைக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணியிருப்போம். இந்த ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் வைப்போம். அந்த ஃபவுண்டேஷன் கட்டும்போது லேண்டோட பியரிங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஃபவுண்டேஷனே அது தாங்கணும். ஃபவுண்டேஷன் மேலே வைக்கிற நம்மளோட இன்ஜின் பார்ட்ஸையும் அது தாங்குகிற சக்தி இந்த நிலத்துக்கு அதிகமாக இருக்கணும். அடுத்து நம்ம எமர்ஜென்சி டீசல் பவர் பிளான்ட் இன்னொரு நேம் என்னென்னு பார்த்துருப்போம், எமர்ஜென்சி பவர் பிளான்ட்டு பார்த்தோமா. ஸோ இது எமர்ஜென்சி பவர் பிளானே நம்ம லோடு சென்டருக்கு பக்கத்தில் தான் இதை நம்ம எரெக்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா டீசல் பவர் பிளான் ஒரு இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்மளோட லோடு கொண்டு வந்தால் லாஸ் அதிகமாகும். அந்த லாஸுக்காக கூட அமௌண்ட்டு நம்மளோட டீசல் ஃபியூவலோட அமௌண்ட்டோட அதிகமாக போகும். நமக்கு அது எஃபிஷியன்சி சுத்தமாக கிடைக்காது. ஸோ நியர்பை லோடு சென்டர் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டீசல் பவர் பிளான்ட்டை வச்சுருப்போம். அடுத்த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம கூலிங் பர்பஸ்க்கு இங்கே வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம என்ன பண்ண முடியும், டீசல் பவர் பிளான்ட்டையும் யூஸ் பண்ண முடியும். ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஏன்னா பேஸே இங்கே டீசல் தான். டீசல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டீசல் நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர மாதிரி இருக்கணும். டீசலே இல்லாத இடத்துல போய் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபேக்டர்ஸாக நம்ம டீசல் பவர் பிளான்ட்டை கன்சிடர் பண்ணும்போது நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜராக எலக்ட்ரிசிட்டியை சப்ளை பண்ணுற ஜென்ரேஷன் ஸ்டேஷன் பார்த்தா 3 சொல்லுவோம். தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். இந்த 3க்கும் என்னென்ன கம்பேரிசன் இருக்குது அப்படிங்கிற பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டீம் பவர் பிளான்ட்டு தெர்மல் பவர் பிளான்ட்டு ஒன்று தான். நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் எங்கெல்லாம் லொக்கேஷன் பண்ணலாம், ஆல்ரெடி முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். எங்கே கோல் அதிகமாக இருக்குது, வாட்டர் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம ஸ்டீம் பவர் பிளான்ட்டை லொக்கேஷன் பண்ணுவோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் பார்த்தா எங்கே வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்குது, எங்கே டேம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு பார்த்தா ஃபார் அவே ஃப்ரம் தி பாப்புலேட்டட் ஏரியா. ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம். ஸோ பாப்புலேஷன் இல்லாத இடத்துல நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை எரெக்ஷன் பண்ணுவோம். இனிஷியல் காஸ்ட் அண்ட் ரன்னிங் காஸ்ட்னு சொல்லுவோம். இனிஷியல் காஸ்ட்னால் என்னென்னா, நம்ம பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதை தான் இனிஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரன்னிங் காஸ்ட்னால்
அந்த பவர் பிளான்ட் ரன் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் தான் நம்ம ரன்னிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு பவர் பிளான்ட்டுக்கும் அந்த இனிஷியல் காஸ்ட் ரன்னிங் காஸ்ட்டை பற்றி கம்பாரிசன் பார்க்கலாம். இனிஷியல் காஸ்ட்டை பற்றி பார்த்தா ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம பாய்லர் டர்பைன் எல்லாமே கன்சல்ட் பண்ணுறோமா, அதுக்கு ஆகக்கூடிய செலவு நமக்கு இனிஷியல் காஸ்ட்டும் அதிகம், ரன்னிங் காஸ்ட்டும் அதிகம். ஏன் ரன்னிங் காஸ்ட் அதிகம்? ஏன்னா நமக்கு இன்புட் நம்ம கோல் அதை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் கோல் கொடுக்கலைன்னா அதுலேயும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ இனிஷியல் காஸ்ட்டும் அதிகம், ரன்னிங் காஸ்ட்டும் அதிகம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை பார்த்தா இனிஷியல் காஸ்ட்டு அதிகம் தான். ஏன்? டேமை நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஆகக்கூடிய இனிஷியல் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும்போது ரன்னிங் காஸ்ட்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஏன்னா வாட்டர் இருந்தால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் போது, வாட்டர் இல்லைன்னா எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் அதுலேயும் நமக்கு கிடைக்காது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பார்த்தா இனிஷியல் காஸ்ட்டு தெர்மலில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஹைட்ரோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு ரியாக்டரோட காஸ்ட் மட்டும் அதிகமாக இருக்கும். ரன்னிங் காஸ்ட்னு பார்த்தாலும் யுரேனியம் ஒன்ஸ் உள்ள கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த ஒரு நமக்கு இன்புட்டும் கொடுக்க தேவையில்லை. ஸோ ரன்னிங் காஸ்ட்டுங்கிறது அந்த ஃபியூவலோட காஸ்ட் மட்டும்தான். ஸோ சோர்ஸ் எங்கேயும் நம்ம சோர்ஸ் எடுக்கும், கோல் வந்துக்கு நம்ம கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கணும். கோல் இல்லைன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட் நமக்கு ஒர்க் ஆகாது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் வாட்டர் இருந்தால் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. யுரேனியம் அப்படி இல்லை, ஒரு தடவை கொடுத்துட்டேனாலும் கண்டினியூஸாக நமக்கு அதுவே செயின் ரியாக்ஷன் நடக்குமா, செயின் ரியாக்ஷன் வந்து அவுட்புட் நமக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்க போகுது. அதுமாதிரி காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸ்டீம் பவர் பிளான்ட் நமக்கு கோலை தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இங்கே காஸ்ட் ஆஃப் ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதில் அதிகமாக இருக்கும். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் எந்த ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கிடையாது. ஏன்னா வாட்டர் இருக்க இடத்துலேருந்தே அப்படியே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பார்த்தா ஃபியூவல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு லோவாக தான் இருக்க போகுது. ஏன்னா யுரேனியம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், அதில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பொல்யூஷன். ஏன்னா ஸ்டீம் பவர் பிளான்ட்லேருந்து அதிகமாக நமக்கு ஆஷ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆஷில் டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் சம் ஆஷ் நமக்கு ஃப்ளையஸாக வெளில வருது. ஸோ மோர் பொல்யூஷன் அதுலேருந்து கிடைக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் எந்த பொல்யூஷனும் கிடையாது, என்வாரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம வேஸ்ட் டிஸ்போசல் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டா அதுலேயும் நமக்கு எந்த என்வாரன்மெண்டல் பொல்யூஷனும் கிடையாது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தா ஸ்டீம் பவர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்? நம்ம டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அதனால் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நமக்கு தெர்மல் பவர் பிளான்ட் அதிகம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டில் எந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அவ்வளோ இருக்காது. நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேயும் அப்படி தான். ஸோ கம்பேர் வித் மொத்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டீம் பவர் பிளான்ட்டுக்கு ஆகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இன்டர் கனெக்டட் சிஸ்டம். இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னா என்னென்னா, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் அண்ட் கன்சூமர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை தான் இன்டர் கனெக்டட் சிஸ்டம் சொல்லுவோம். ஏன்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இங்கே ஒரு இடத்துல இருக்குது, கன்சூமர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அந்த ரெண்டையும் ஒரு கனெக்டிங் மீடியம் வேணும் இல்லையா? ஸோ அங்கே ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம கன்சூமர் வந்து சேரும். அந்த சிஸ்டத்தை தான் நம்ம இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னா, இப்போ ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கன்சூமர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? அந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்க கன்சூமர்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கிடைக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எல்லா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனையும் பேரலாக கனெக்ட் பண்ணாங்க. பேரலாக கனெக்ட் பண்ணால் என்ன அர்த்தம், அதாவது என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? இன்கேஸ் ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் ஏதாவது ஃபால்ட் நடந்து அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இன்னொரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அங்கேருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சூமர் கிடச்சிட்ருக்கும். ஸோ கன்சூமர் சைடு எந்த விதமான சப்ளை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுற சிஸ்டத்தை தான் இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன், டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், கன்சூமர் இந்த மூணையும் கனெக்ட் பண்ணுறத இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னு சொல்லுவோம். இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம்னா எல்லா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனையும் பேரலாக கனெக்ட் பண்ணி அங்கிருந்து எல்லா கன்சூமருக்கு போகும். இதுதான் இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டத்தில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது? இன்கேஸ் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, ஒரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வர சப்ளை வச்சு எல்லா கன்சூமருக்கும் சப்ளை போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஏரியாவில் எரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்ளை அதிகமாக வேணுமா, ஸோ அது மாதிரி பீக் லோட் டைமிங்லேயும் பீக் லோடையும் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ் லோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ளை ரிலையபிலிட்டி எப்போதுமே இருக்கும். ஏதாவது சப்ளை இல்லை, இந்த ஏரியாவுக்கு சப்ளை கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிளான்ட்டு போச்சுனாலும் இன்னொரு பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கன்சியூமர் சைடோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ஆல்டர்னேட்டர் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, ஜென்ரேட்டிவ் ஸ்டேஷனோட எஃபிஷியன்சி அதிகமாகுது, கன்சியூமரோட பவர் சப்ளை ரிலையபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ரீசனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ஜென்ரேட்டிவ் ஸ்டேஷனையும் பேரலாக கனெக்ட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம இன்டர் கனெக்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் லோட் டிஸ்பேச்சிங் சென்டர். லோடு டிஸ்பேச்சிங் சென்டர்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்டர் கனெக்டட் சிஸ்டம்னு பார்த்தோமா, அந்த இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் இருக்க ஒரு பார்ட்டை தான் லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, கன்சியூமர் சைடு வேரி ஆகிற லோடு வேரியேஷனை பொறுத்து ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை கொண்டு போகும். இப்போ இங்கே லோடு சைடு கன்சியூமர் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் கம்மியாக ஜென்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த சிக்னலை கொடுக்குறது எதுனா லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் தான் போகும். இந்த லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் கண்ட்ரோல் மூலிமா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனோட ஆப்ரேஷன் என்ன பண்ணலாம், இப்போ 5-6 யூனிட் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு யூனிட்டை நம்ம இப்போ ஷட் டவுன் பண்ணிடலாம், 3 யூனிட் இப்போ போதும் அப்படின்னா இந்த மாதிரி சிக்னலில் கொடுக்குறதுலாம் லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் தான். இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்லாம் பார்த்துருப்பீங்க, இடையில நிறைய ஜென்ரேட்டிங் பிளான்ட்லாம் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நிறைய சைடு எந்த இண்டஸ்ட்ரீஸுமே ரன் ஆகவே இல்லையா, அப்போ பவர் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஜென்ரேட்டிங் பிளான்ட்டே 2 ஜென்ரேட்டிங் பிளான்ட்டை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுக்கு சிக்னல் கொடுக்குறது தான் லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த லோடு டிஸ்பேச் சென்டரில் என்னெல்லாம் இருக்குன்னா, வோல்டேஜ், கரண்ட்டு, லோடு இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேனல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் என்ன பண்ணும், கன்சியூமர் எந்த லோடு எந்த டைமில் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுலாம் இந்த லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் தான். இன்கேஸ் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக ஆச்சுன்னா என்ன ஆகும், மொத்தமாக ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அஃபெக்ட் ஆகும், லோடு சைடு இருக்க எக்யூப்மெண்ட்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது, வோல்டேஜ் செக் பண்ணுறது, கன்சியூமர் சைடு இருக்க லோடோட டோட்டல் கெப்பாசிட்டி செக் பண்ணுறது, இதெல்லாம் செக் பண்ணி நம்மளோட ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனுக்கு சிக்னலை கொடுக்கறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் லோடு டிஸ்பேச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், கோஜென்ரேஷன் பார்த்தோம். கோஜென்ரேஷன் என்னென்னா, ஒரே சிங்கிள் சோர்ஸ்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் கோஜென்ரேஷன் பார்த்தோம். அதில் 2 டைப் பார்த்துருப்போம், டாப்பிங் சைக்கிள் பவர் பிளான்ட், பாட்டமிங் சைக்கிள் பவர் பிளான்ட். டாப்பிங் சைக்கிள்னால் மெயின் ஏம் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது, அதுலேருந்து வர்ற ப்ராடக்ட்லேருந்து ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணுவோம். பாட்டமிங் சைக்கிள்னால் இண்டஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணுறது, அதோட மெயின் ஏம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுலேருந்து வர ஹீட்லேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்ம கோஜென்ரேஷன் பார்த்தோம். எதுக்காண்டி கோஜென்ரேஷன் போனோம், எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஃபுல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து சைட் செலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பவர் பிளான்ட். ஒவ்வொரு பவர் பிளான்ட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல ஒரு பவர் பிளான்ட்டை எலெக்ஷன் பண்ணுங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இன்டர் கனெக்டட் சிஸ்டம், இன்டர் கனெக்டட் கிரிட் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம், லோடு டிஸ்பேச்சிங்கை பற்றி பார்த்தோம். இதை பற்றி எதுவும் ஃபர்தர் டவுட் இருக்குன்னா கூகுள் கிளாஸ் ரூமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.